ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக எஸ்அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உங்கள் சமூகத்தில் கூடி வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே, இந்த காலை நேரத்துல எங்கள் மத்தியில நீர் அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்கப்பா, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுத்து கிருபை தாங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தின் மேல் அசைவாடுங்கப்பா. ஒழுங்கின்மை வெறுமை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகங்களால் நிரப்புங்கப்பா. கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் அப்பா என்னெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ளாக கடந்து வந்ததோ இந்த ஆராதனை நேரத்துல எல்லா அசுத்தங்களை எங்களை விட்டு வெளியேறட்டும். எல்லா பாவ சிந்தை, எல்லா மயக்கத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வெளியேறட்டும். ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகத்தோடு கூட உண்மையாய் உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாத படிக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அப்பா உண்மையிலே நாங்கள் வளர்ந்தவர்களாக, உண்மையிலே பலன் அடைந்தவர்களாக இங்கிருந்து புறப்பட்டு போக உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர்கள் மேல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு விசை இந்த நாளிலும் எங்கள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இறங்கி வரட்டும். வாஞ்சியோடு கேட்கிறோம் அப்பா, தாகத்தோடு கேட்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றவர் இந்த காலை நேரத்துல தாகமாய் வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் மேல உமது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக சொல்லி செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நேரத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாம் நீக்கப்படட்டும் அப்பா, தடைகள் நீக்கப்படட்டும். இந்த இடத்தின் மேல அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். எதிர் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடாத படிக்கிற தடைகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஆகாமிய கூடாரங்களில் வாழ்கிற அநேக நாட்களை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்துல வாழ்கிற உங்க பிரசனத்துல வாழ்கிற இந்த ஒரு நாள், இந்த கொஞ்ச நேரம் அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது. அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. சபையாய் ஒன்றாய் கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்திற்காய் நன்றி 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 செலுத்துகிறோம். ஒருமனப்பாட்டின் ஆவி எங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, கர்த்தருக்குள்ளாக களி கூற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் துக்கங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இன்றைக்கு தேவன் தருகிற சந்தோஷம், தேவன் தருகிற பலன், தேவன் தருகிற அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம்முடைய சொந்தமானதற்காக அவரை நோக்கி பார்த்து பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே
காத்திருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு இதோ என் தேவாதி தேவனோடு நாங்கள் பரலோகத்திலே வந்து வாசம் செய்கிற நாளை வாஞ்சிக்கிறோம் அப்பா. தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் என்னுடைய தேவனோடும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நாங்கள் தங்குகிற அந்த நாளை வாஞ்சிக்கிறோம்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து கூப்பிடுவார். அவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய நேசர், நான் அவருடைய மனவாட்டியாக அவரோடு கூட போய் தங்க போகிற நாள் அது இனிமையான நாள் அல்லவோ? அது எதிர்நோக்கி காத்திருப்போமா? இன்னும் ஒரு விசை கூட இந்த ஒரு காரியத்தை நம்ம பாடுவோம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்திலே, அங்கே அவருடைய வீட்டிலே அவரோடு கூட நான் ஆடி பாடி எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எதுவும் இல்லை. என் மனவாரனோடு நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். மீண்டும் ஒரு விசையாக பாடலாம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த நாடை கலவாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த நாடை கல
மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எகிப்திலே தம்முடைய ஜனத்திற்கு ஒன்றும் நேரிடாதபடிக்கு பாதுகாத்தவர். எகிப்தின் மேல வாதை அனுப்பின போது எகிப்து முழுவதும் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு வாதையும் உண்டாகாதபடிக்கு பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதித்து பாடலாமா? இதோ அந்த மரண தூதன் எகிப்து முழுவதும் கடந்து போன போது எல்லாருடைய வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டாங்க. ஆனா யாருடைய வீட்டின் நிலைக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அந்த வீட்டுல ஒரு மரணமும் நேரிடாதபடிக்கு பாதுகாப்பு உண்டானது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நம் மேல பூசப்பட்டு இருக்கிறதே, நம் வீட்டின் நிலைக்கால்கள்ல பூசப்பட்டு இருக்கிறதே, அது எவ்வளவு வல்லமையானது. தீங்கு நமக்கு அணுகாதபடிக்கு, வாதையின் கூடாரத்தை அணுகாதபடிக்கு என்னை பாதுகாக்கிற கர்த்தருடைய ரத்தத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். உணர்ந்து சொல்லலாமா? அப்பா, உங்க ரத்தம் எங்களை எல்லா வாதைக்கும் விலக்கி காத்துக் கொள்கிறது. இதோ நாங்கள் இருளை கண்டு அஞ்ச மாட்டோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்காக விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது. அது எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது, எங்களை பாதுகாக்கிறது. அந்த ரத்தத்திற்கு முன்பதாக எந்த ஒரு இருளின் வல்லமையும் நிற்க முடியாது. அந்த ரத்தத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் உற்சாகமாக. அந்த ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது செங்கடல் வழியாக ஆடி பாடி நடனமாடிக்கொண்டே போனாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி நடனமாடிக்கொண்டே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஆடி பாடி நடனமாடிக்கொண்டே கடந்து போனது போல இந்த காலை நேரத்துல நாமும் கூட ஆடி பாடி நடனத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், எகிப்திற்கு வரப்படின ஒரு வாதிகளை அணுகாதபடிக்கு இந்நாள் வரையில பாதுகாக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பாடலாமா? ஜனங்களை நேசித்திட உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார்,
பூமியிலும் இயேசுவை போல ஒருவர் இல்லை. இயேசுவை போல ஒருவர் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்ந்த நாமம். அவருடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். தாவீது அந்த ரகசியத்தை அறிஞ்சிருந்தார். என் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர். சங்கீதங்களில் பார்க்கலாம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை சோதரிக்கிறேன்.
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. இயேசு எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். இயேசு எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். இவ்வாறு சகோதரா, என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, என் இரட்சகர் எனக்காக மரித்தாரே. அவர் தமது குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக தந்தொழிந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? நம் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை நமக்காக பிதாவானவர் கொடுத்தார். ஓ பிதாவானவர் நம்மை வைத்த அன்பு எத்தனை எத்தனை அதிகம். அது அதிசய கல்வாரி சிலுவையில என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை குணம் மாற்றுங்கப்பா, எங்களை குணம் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை உள்ளான மனதை ஆண்டவரே ஆற்றுங்கப்பா. எங்கள் சரீரத்தை குணமாக்குங்க. எங்கள் ஆவியில் ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், ஆத்மாவில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள் ஆண்டவரே நீக்கி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினாய் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினாய் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடி வா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடி வா இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நம்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், பயப்படாதே வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம்,
வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை பார்த்தாங்க. மோசேக்கு கடல் தான் தெரிஞ்சிச்சு, ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சது கட்டாந்தாரு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ என்னென்ன முறையிடுகிற உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டு, உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ரீபா ரஷாது ரானதால லாக ரகுதா ஹாத்தலே ஷமுதாத்தலா. நீ புறப்பட்டு போ, நீ காலவை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய பாதங்கள் யோர்தானுடைய பட்ட மாத்திரத்திலே அந்த யோர்தான் பிளந்தது. யோர்தான் பிளந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனால் உன் காலடி பட்ட உடனே அந்த யோர்தான் நின்று போகும், அந்த யோர்தான் பிளந்து போகும். ஆண்டவரே ஆண்டவரே இந்த யோர்தானை பிளந்துடுங்கப்பா, இந்த பிரச்சனையை மாத்திருங்க, நான் போகட்டுமா? இல்ல, நீ போ, நீ காலவை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நீ சுமக்கிறது யார தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவனை. அந்த பெட்டியை பார்த்த மாத்திரத்துல அந்த பெட்டி அந்த தண்ணிக்குள்ள வந்த உடனே அந்த கடல் ரெண்டாய் பிளந்தது, அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. ஆண்டவரே இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக. கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைக்கிறது தேவன் மேல் வைச்சிருக்கிற விசுவாசத்தினால. ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது. எத்தனை முறைகள் ஆண்டவரே நான் விசுவாசத்தை அறிக்கை செய்தாலும் ஆண்டவரே என்னுடைய சோதனை நேரத்துல நான் சோர்ந்துடுறேன். ஆண்டவரே ஜபத்தோடு நான் தொடங்குறேன், ஆனா முடிக்கும் பொழுது நான் வேதனையோடு நான் முடிக்கிறேன். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டங்கள் வருது, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த விரயம், பண விரயம், நிறைய போராட்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஆண்டவரே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலப்பா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ஒரு போராட்டம், நல்லா தான் ஜெபிக்கிறேன், நல்லா தான் உபவாசிக்கிறேன், நல்லா தான் தேவனை தேடுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில இன்னும் கூட ஆண்டவரே ஒரு விடுதலை இல்லையே, இன்னும் கூட ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலை இல்லையப்பா. ஆண்டவரே ஏன் இந்த போராட்டம்? நான் அநேக உபத்திரவங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உலகத்தில் ஒரு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். கையை விட்டு போகுது, கையை விட்டு என் பொருள் போகுது, என்னோட சொத்து போகுது, நான் என்ன செய்யணும்? கையை விட்டு போகுது, என் கண்ணு முன்னாடி என் சொத்து சுகம் போகுது, கையை விட்டு என் உறவுகள் போகுது, கையை விட்டு என் பிள்ளை போகுது. ஆண்டவரே என்னால தடுத்து நிறுத்த முடியலையே, என்னால தடுத்து நிறுத்த முடியலையேப்பா, என்னால தடுக்க முடியலையே. பல நேரம் நம்ம சோர்ந்து போயிடுறோம், பல நேரம் சோர்ந்து போயிடுறோம்.
ஆனாலும் தேவன் கைவிடுவதில்லையே, ஆனாலும் தேவன் நம்மை மறப்பது இல்லையே. நம்முடைய இருதயத்துல ஒரு வாஞ்ச என்ன வந்தாலும், யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் என்னை உண்டாக்கினார். அவருடைய கையினாலே நான் செத்தாலும் நான் சந்தோஷம் தான். அவருடைய கரத்தினால என் ஜீவன் போனாலும் சரி. என்னை வாழ வைக்கவும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் எந்த இடத்துல எவ்விடத்துல நிறைவுபடவும் குறைவுபடவும், திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மனரமியமாய். அந்த சூழ்நிலையில நான் சந்தோஷமாய் வாழ பழகிக்கிட்டேன். அந்த மனரமியம்னா என்ன தெரியுங்களா? என் குறைச்சலிலே நான் சந்தோஷமாய் வாழ என் மனதை நான் பக்குவப்படுத்தி கொண்டேன். என்னுடைய குறைச்சலிலே, என்னுடைய வேதனையில, என்னுடைய சிறையிருப்பில, இதுதான் என்னால பதிலே சொல்ல முடியல. என்னால வாயை திறந்து ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி என் பிள்ளை கேட்கிறப்ப எனக்கு பதில் சொல்ல முடியல. என் பிள்ளை என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் பொழுது, ஏன் ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவரை தேடுறீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யல? பதில் இல்லப்பா, பதில் இல்லப்பா. நான் மௌனமாகி நிற்கிறேன். ஆண்டவரை நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் பிள்ளைக்கு நான் பதில் சொல்ல முடியலையே, என் குடும்பத்துல பதில் சொல்ல முடியலையே. நான் தாங்கிக்கிறேன்ப்பா. இது எனக்கு என் மேல விழுந்த காரியம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் குடும்பம் நசுக்கப்படுது, என் பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்களே, என்னுடைய உறவுகள் நசுக்கப்படுது. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாட்டவர். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாட்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாட்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்ய மாட்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாட்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னத்தை நம்ம சாதிச்சோம், என்னத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்? இயேசுவோடு வாழ்வதே ஒரு பெரிய சாதனை தான். இயேசுவோடு நடப்பதே ஒரு பெரிய சாதனை தான். அந்த இருதயத்தை பார்த்து சொல்லுவோமா, என் நெஞ்சமே நீ கலங்காது, என் நெஞ்சமே நீ கலங்காது, என் நெஞ்சமே நீ தீமையாது. உனக்கு ஒரு புகலிடம் உண்டு, உனக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அது கல்வாரி பீடம் தான். அது இயேசு கிறிஸ்து இருக்கிற கல்வாரி பீடம் தான். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கை, நம்ம விசுவாசத்தை நம்ம ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என் நெஞ்சம் எனக்கு ஒரு அமைதல் இல்லப்பா, ஒரு அமைதல் இல்லை, அமைதல் இல்லை, அமைதல் இல்லை. ஒரு அமைதி உண்டாகட்டும் அப்பா, ஒரு அமைதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. அலைகடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டி
பாதுகாக்கி காத்து அவருடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கடந்தரை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்தரை நினைத்து தினம் எவ்வளவு இழப்புப்பா, கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், என்ன செய்ய போறேன்? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாத இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருள்நாத இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம், இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்துல ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நான் அல்ல ராஜா, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜீசஸ், ஜீசஸ். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன்.
கிறிஸ்து இயேசுவின் ஆணி பாய்ந்த கரங்களிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதப்பா. துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென்.